ஆனதே அதனால தான். போங்க நான் சொல்ட்டே இருக்கேன். நான் தான் மயங்குறேன். ஒன்றாய் சங்கமம். வாங்க, வாங்க. யாருமா சொன்னாங்க நான் தம்ஸ் அப் குடுக்கறதால எல்லாம் கூலா தானே இருப்பாங்க. எப்படி ஈட்டா நான் யூடியூப்காரன்? அண்ணே, நேத்து அக்ரி சேனல்ல நான் தம்ஸ் அப் நெறையா போட்டேன்ல. லைக் போடுங்க, லைக் போடுங்கன்னு. ஆமா. அந்த தம்ஸ் அப் சிம்பல் யூஸ் பண்றனால தான் யூடியூப் உங்கள ஹைடு பண்ணுது. சரி அதை கண்டுபிடிச்சேன். டவுட் வந்துச்சு. ராத்திரி டவுட் வந்துடுச்சு. அது உங்களுக்கே சொல்லலாம்னு நினைச்ச பாரு. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் என்ன காரணம் நான் கண்டுபிடிக்க எனக்கு நடந்த பின்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன். நம்ம எழுத்துல போட்டா யூடியூப் நம்மள கண்டுக்க மாட்டேங்குது. நீங்க எல்லா லைவ்லயும் போய் தம்ஸ் அப் போடுறீங்கல்ல. போன உடனே தம்ஸ் அப் போடுறீங்க. அது பிரச்சனை கிடையாது அங்க. அது பிரச்சனையே இல்ல. மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ம். சப்போர்ட்னு சொல்றாங்களா, அங்கதான் மாட்டு. சப்போர்ட் வார்டு யூஸ் பண்ணக்கூடாதான். இப்ப நான் எல்லா வந்துமே சொல்லிட்டேன். யாரும் போய் தம்ஸ் அப் சிம்பிள் போடாதீங்க. ம். சப்போர்ட் கேட்காதீங்க. லைக் கரோ போடாதீங்க. அது போடுறனால நமக்கு யூடியூப் டைம் அவுட் குடுக்குது. இதுதான்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிம்பிள் போறதுல தப்பு கிடையாது. இந்த இல்லண்ணே, சப்போர்ட் வார்த்தை இருக்குல்ல. நான் சொல்றத கேளுங்க ஒரு நிமிஷம். நீங்க நெறைய லைவ் போறீங்க. போற ஆமா லைவ்ல பூரா அந்த சிம்பிள் போடுறீங்க. ஆமா. அப்ப ஒரு நாளைக்கு எத்தன தடவ நீங்க அந்த சிம்பிள யூஸ் பண்றீங்கங்கிறத கணக்கு எடுக்குது அந்த ஆ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு நாளைக்கு நீங்க புரியுது. எத்தன லைவ்ல போய் ஒரு நாளைக்கு எத்தன தடவ அந்த சிம்பிள யூஸ் பண்றீங்க? அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுண்ணா. பட் இன்னைக்கு அந்த பிரச்சனை வரலையா எனக்கு? இன்னைக்கு நீங்க அதிகமா அந்த சப்போர்ட்ங்கிற அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பாருங்க. நீங்க அத தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு திரும்பவும் டைம் அவுட் குடுப்பாங்க இல்ல யூடியூப் நீங்க அதுவும் சேனல்ல. செக் பண்ணி பாத்துறேன். நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். வேண்டாம் போடாதீங்கன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு எல்லா லைவுக்கும் போனா எல்லா லைவுக்கும் மெசேஜ் காமிச்சு. அதான் கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கணும் மெசேஜ். கேப் விட்டு அதுதான் இப்போ என்ன, அடிக்கணும். அது நான் ஒரு முறை தான் தம்ஸ் அப்ப நான் போடுவேன். அடிக்கடி போட மாட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏன்னா இப்ப இன்வைட் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவேன். கேட்டீங்களா? நம்ம தொடர்ச்சியா மெசேஜ் பண்ணாம கேப் விட்டு அடிக்கணும். அடிச்சுட்டா போதும். இதுக்கப்புறம் கேப் போட்டு அடிப்போம். இப்ப நீங்க ஒரு மெசேஜ் பண்ண பின்னாடி வேற யாராவது 2, 3 மெசேஜ் பண்ணுன பின்னாடி அடுத்து நீங்க மெசேஜ் பண்ணணும். நம்ம மட்டுமே ஒரு லைவ்க்குள்ள போய் தொடர்ச்சியா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது தெரிஞ்சு போச்சு. நேற்று தெரிஞ்சு போச்சு. நம்ம பண்ணது பெரிய தப்பு தான் அது. இன்னைக்கு காலையில எனக்கு நடந்தப்புறம் நான் என்ன காரணம் யோசிச்சேன். ஒரு மெசேஜுக்கும் இன்னொரு மெசேஜுக்கும் கொஞ்சம் கேப் விடணும். ரொம்ப கேப் ரொம்பவே விட்டுறலாம். பரவாயில்ல. 10க்கு அப்புறம் நம்ம ஒண்ணு போடலாம். நீங்க ஒரு லைவுக்கு இப்ப போறீங்கன்னா, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு லைவ்ல போய் டைப் பண்ணுங்க. அப்படிதான் பண்ணு. போய் போய் வரணும். போய் வரணும். தொடர்ச்சியா எல்லா லைவும் போய் உடனே கமெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விடுங்க. ஆக ஒரு மொத்தத்தை நம்ம என் இப்ப சேவ் சேனல் பண்ணிங்க எங்க அவ்வளவுதான். சேனல்ல வேற யாரும் எதுவும் பண்ணல. நான் கூட அப்படிதான் பயந்தேன். சேனல்ல யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போலன்னு. ஆனா இது எனக்கு சேனல்ல அது யாரும் எதுவும் தெரியும். பண்ணல. ம். சேனல் பண்ற மாதிரி ஃபுல்லா போயிடுமா? அதாவது நான் கண்டுபிடிச்சு நேற்று நைட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது நேற்று ம். நைட் தூக்கம் வர மாதிரி தான் லைவ் போட்டது 11:30க்கு. அது ஓ! யோசனை பண்ணிட்டு தான் போட்டேன் நான். புரிஞ்சுச்சிங்களா? ம். ம். அதுக்கு தான் லைவ் போட்டது ராத்திரி நான். சரி மெசேஜ் சேனலுக்குலாம் பண்ணுங்க. எதுவும் ஆகல. நம்ம தான் சேனல கெடுத்துட்டு இருக்கோம். நம்ம தான் ஆமா கொஞ்சம் மெசேஜ் கேர்ஃபுல்லா மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. பயங்கர குளிர் பெங்களூர்ல. அப்படி எங்க அப்படித்தானா இருக்கு. மழையா இருக்கு. ஆமா அங்க அங்க அடிக்கிற மழை எப்படி தான் எஃபெக்ட் அங்க எங்களுக்கு நம்மளுக்கு இங்க. ஆ சரி மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் விஷ்ணு அபிஷியல் பஞ்சு டேடி ஹாய் ஹாய். இல்ல மேலே படிச்சுட்டு வாங்க. யாரா வந்திருக்காங்க தெரியல. மெசேஜ் படிங்க நம்ம பார்ப்போம். மெசேஜ் படிக்க மொக்க போடாதீங்க. ஆமா. அப்படிங்கிறாங்க குமரேசன். அந்த கருவாயனா அது? ஹாய் பிளாக் சாப்பிட்டீங்களா? தண்டர். எனக்கு 40 வயசு. உங்கள எப்படி கூப்பிடணும் சகோ? அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்மாயில் யார கேட்டிருக்காங்கன்னு தெரியல. பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க குமரேசன். இது ஸ்பேனர் எல்லா லைவ்லயும் வாங்கிட்டு இருக்கேன். இது வாங்கலாமா? வேணாமா? அப்படின்னு. இல்ல ஸ்பேனர் வாங்கலாம். வேலவன், வாங்கலாம். உங்கள்ட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும். நீங்க எல்லாத்தையும் ஸ்பேனர் வாங்கியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அது? நாங்க ம். வாங்காதது 700 டச் பண்ணிருக்கோம். நீங்க வாங்கி இருக்கு டச் கூட பண்ணல. ஏன் அது? உங்களோட ஐடி இன்னைக்கு உங்களோட லைவ்க்கு வந்தேன் நான். சுத்தி நின்றுச்சு. பட் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. எதால? நீங்க அதிகமா ஸ்பேனர் வாங்குங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான் ஆகுறாங்க, ஜாஸ்தி ஆகல. எங்களுக்கு ஏறி நிக்குது, உங்களுக்கு இறங்கி நிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. கௌதம் மறுபடியும் சிம்பிள் போடுறாரு. போடுங்க. ஆனா அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஆனா வேலை என்னன்னா, ஸ்பேனர் வாங்கி சப்போர்ட் பண்றீங்கல்ல, அந்த சப்போர்ட் நிக்காது அண்ணா.
நீங்க போடுற ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து அவங்களா